வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம சரோஜா ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக இல்லை, பட் ஐபிஓக்கு தேவையான விஷயங்களை மட்டும் பார்க்க போகிறோம். தென் இது வந்து எப்படி ஃபியூச்சர் எப்படி இருக்கும் இந்த ஐபிஓ அப்படிங்கிறதையும், தென் ரேஷியோஸ் வச்சு இந்த ஐபிஓ எப்படி மூவ்மெண்ட் ஆகணும், இந்த ஐபிஓ எந்த லெவலில் வந்து ஹைக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சரோஜா ஃபார்மா அப்படிங்கிறது நேம் வச்சு சொல்லியிருப்பீங்க. ஒரு ஃபார்மா, அதாவது கெமிக்கல் ஓரியன்ட் கம்பெனி, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போர்ட்டிங் அந்த மாதிரியான ஒரு கம்பெனி அப்படிங்கிறது தெரியும். இவங்க எந்தெந்த கேட்டகரியிலலாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கல் கேட்டகரி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது ஃபார்மாவுக்கு ஓரியன்ட் கெமிக்கலும் பண்ணுறாங்க, தென் வெட்டினரி ஃபார்மாவுக்கு ஓரியன்ட்டும் பண்ணுறாங்க. அதாவது நமக்கு தேவையான மெடிசன்ஸ்க்கான ப்ராடக்ட்டும் இது பண்ணுறாங்க, அது மாதிரி வெட்டினரிக்கு தேவையானதும் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனியோட மேஜர் வந்து இதில் பல சால்வன்ஸ், அதாவது கெமிக்கல் ஓரியன்ட் இதுவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனி நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்மா கம்பெனி. ஸோ இப்போ இருக்க ட்ரெண்டுக்கு ஃபார்மானாலே நல்லா நம்பலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பகத்தன்மைக்குரிய ஒரு செக்டார் தான். ஸோ அதனால் இந்த ஐபிஓ எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் போகிற இதில் பார்ப்போம். தென் இதோட அப்ஜெக்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சொல்கிற மாதிரி தான், ஏதாவது ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் கட்டுறதுக்காகவோ, ஏதாவது ஒன்று எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காகவோ, அந்த மாதிரி சில விஷயத்துக்காக கம்பெனியை வந்து இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் ஐபிஓ ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்களோட மேஜர் இது பார்த்தீங்கன்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் கட்டுறதுக்காக ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. தென் இருக்கிற அன்செக்யூர்டு லோன்ஸ், சில லோன்ஸ் எல்லாம் சரி செய்கிறதுக்காகவும் கட்டுறாங்க அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்தோம்னா தென் பப்ளிக் இஷ்யூ அது எப்பயும் போல இருக்கிறது தான். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, சின்ன சின்ன லோன் அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கிறத அதை சரி பண்ணுறதுக்காக டு ரீபே த அன்செக்யூர்டு லோன், அதுக்காகவும் அதுவும் ஒரு மேல் அப்ஜெக்டிவாக இவங்க இதில் இருக்கிறது. இதுதான் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஏன்னு பின்னாடி சொல்கிறேன், வாங்க போகலாம். தென் இந்த ஐபிஓட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 337 கோடி. ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய கேபிட்டல்னு சொல்லிட முடியாது, ஒரு சின்ன கேபிட்டல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாதிரி கெமிக்கல் ஓரியன்டுக்கெலாம் மிகப்பெரிய கேபிட்டல் தேவை அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதனால தான் இதில் கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். தென் இதில் முக்கியமாக நம்ம 2-3 விஷயம் பார்ப்போம். என்னென்னா பிஇ ரேஷியோ, இன்னொன்று டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2 அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. இதுவும் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு வேல்யூ தான். ஒரு வேளை 2க்கு கம்மியாகவும் அந்த மாதிரி அதிகமாகவும் இருந்தால் நம்ம ஒரு கம்ப்ளீட் டிசிஷன் எடுக்கலாம், இது எந்த மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நார்மல் பாயிண்டில் இருக்குது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. அதே மாதிரி தான் பிஇ ரேஷியோவும், ஓகேவா? அதுவும் 23 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்குது. என்னோட அனாலிசிஸில் 20லேருந்து 25 இருக்கிறது நார்மல். குட்டுன்னு சொல்லிட முடியாது, பேடுன்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த 2 ரேஷியோவுமே நம்ம அனாலிசிஸ்க்குள்ளேயே வராமல் ரெண்டுமே நார்மலில் இருக்கிறது தான் இந்த ஐபிஓவில் இருக்க மிகப்பெரிய இஷ்யூவாக நான் பார்க்குறேன், ஓகேவா? ஒரு கம்ப்ளீட்டாக நம்மளால ஒரு கிளாரிட்டியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியல. ஏன்னா ரெண்டுமே நார்மலாக இருக்குது, ஓகேவா? ஏதாவது ஒன்று வந்து நமக்கு லோவாவோ ஹையாவோ இருந்துச்சுன்னா இந்த கம்பெனியை பற்றி நம்ம டிசிஷன் சொல்லலாம். பட் இது ரெண்டுமே நார்மலாக இருக்கிறதுனால கொஞ்சம் அன்பிரடிக்டபிள் ஐபிஓன்னு இதை நான் சொல்லுவேன். தென் கேபிட்டலும் வந்து ஓரளவு தான் ஓகேவா இருக்குது, ஓகேவா? தென் இந்த ஐபிஓ எப்போ வருதுன்னா 31லேருந்து 5 வரைக்கும் வருது. நல்ல ஃபேஸ் வேல்யூ இப்போ நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து 84 பெர் ஷேரு. லாட்டோட சைஸ் வந்து 1600 அப்படிங்கும் போதே தெரிஞ்சிருக்கும், பெரிய ஹை லெவல் ஐபிஓ தான் இதுவும், ஓகேவா? ஐபிஓ டேட் பார்த்தீங்கன்னா 31லேருந்து 5. இது எல்லாமே நீங்கள் ஐபிஓ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். தென் நான் சொன்ன மாதிரி 1,34,000, அதாவது ஹை ஐபிஓன்னு சொன்னாலே 1,34,400 ரூபா ஹை அந்த ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு லாட் வாங்க முடியும். மேக்ஸிமமாக ஒரு லாட் தான் வாங்க முடியும். ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் வருவோம். இதில் நம்ம பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபார்மா கம்பெனி. இதுதான் இருக்கிறதுலே பிக்கஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னா. ஏன்னா ஃபார்மாட்டிக்கல் எப்படி இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்க. அதோட க்ரோத் எப்படி இருக்க போகுதுன்னு உங்களோட அனாலிசிஸில் தெரியும். இப்போ வந்து கோவிட் வச்சே நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஸோ அதனாலேயே ஃபார்மாட்டிக்கல் கம்பெனினாலே எல்லாருக்குமே ஒரு ட்ரஸ்ட் உண்டு. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயமே ஃபார்மாட்டிக்கல் கம்பெனி. தட் இஸ் ரெண்டாவது, லோனை சரி செய்யறதுக்காக இந்த கம்பெனியை ஐபிஓவும் கொண்டு வராங்க. அதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக கொண்டு வராங்க. அப்படிங்கும்போது அது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம். தென் பிஏ ரேஷியோ எல்லாமே நார்மலாக இருக்குது. குட்டுன்னு சொல்லிட முடியாது, பேடுன்னு சொல்லிட முடியாது. தேர்ட் ஒன், ரைட்? ஐபிஓ வேல்யூ ஹையாக இருக்குது. இப்போ இந்த 3 அது அப்புறம் எங்கே சார் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பெருசாக வந்து மூவ் ஆகவோ எதுவுமே ஆக ஆரம்பிக்கலை. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது
எனக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஐபிஓ தான். ஏன் அப்படின்னா, என்னதான் இது ஒரு ஃபார்மாட்டிக்கல் கம்பெனியாக இருந்தாலும் அதோட பிஇ ரேஷியோ அதெல்லாமே ஒரு நார்மினல் வேல்யூல இருக்கிறதுனால கொஞ்சம் நம்மள மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர் ஒரு ப்ராஃபிட் எடுக்கணும் பெருசு அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு, ஒரு பெரிய ஃபியூச்சரில் நம்பி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபியூச்சர் நம்ம இதை வந்து நான் பெரிய ஃபியூச்சருக்கு ஹோல்ட் பண்ண போகிறேன் சார் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கு பிரச்சனையே கிடையாது. பட் நம்மள மாதிரி ஒரு ரீட்டைலராக இருக்கும், இப்போ போடுற ஐபிஓட ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கக்கூடியது தான் இது. ஸோ நான் என்னோட சஜஷன், இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கலை. இன்னும் கிரே மார்க்கெட் இன்னும் 2-3 நாள் வெயிட் பண்ணி கிரே மார்க்கெட் ஏதாவது ரைஸ் ஆகுதா, இல்லை இந்த கம்பெனியை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில் தெரியுதா அப்படிங்கிறத நான் கமெண்ட்டில் போடுறேன். இன்கேஸ் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் உங்களுக்கு தெரியணும், கிரே மார்க்கெட் பற்றி இன்னும் அனலைசிஸ் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் அதுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கூட இதே ஐபிஓக்கு போடலாம். ஓகேவா? அதை பொறுத்து தான் நான் முடிவு எடுப்பேன். என்னோட சஜஷன், நீங்களும் வெயிட் பண்ணி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்துட்டு அப்ளை பண்ணுறது பெட்டர். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.